டேரக்டா ஆரம்பிச்சிட்ட கரெக்டா சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த வேலை திக்கா இருந்தாலும் அது ஓகே தானே, கொஞ்சம் திக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் இது ஓகே தான். என் நிலைமை யோசிச்சு பாரு. நானும் இந்த கேம்ல இருந்து 2 ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. நேத்து ரெட் டீம் போனதுக்கு பதிலா ப்ளூ டீம் எலிமினேட். வெளியே போயிருக்கோம். கேம் வேற மாதிரியா இருக்கு. அவனை கடவுள் காப்பாத்திருக்காருமா. அதே மாதிரி அவனால ஒரு 2-3 இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வைங்க, அவனை கில்ட்ல எல்லாரும் ஒரு மாதிரி ஆக்கிருப்பாங்க. அவன் சைஸுக்கு அவன் அடிச்சா எல்லாம் தூக்கி போட்டு போயின்னு இருப்பான்ல, ரஃப் ஆயிரும். நம்ம அந்த பேஸ் எடுத்ததும் ஒரு நல்ல முடிவு. கருப்பு எடுத்திருந்தோம்னா கதறி இருப்போம். தெரியல, கருப்பு எடுத்திருந்தாலும் விளையாடி இருக்கலாம். லாஸ்ட் ரவுண்ட் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. கருப்பு எடுத்திருந்தா இப்ப நம்ம அங்கிருந்து உருட்டி உருட்டி வந்து தேய்ச்சினி எவ்வளவு தூரத்துக்கு தேய்ச்சினே வந்திருப்பேன். அங்க பக்கத்துல இருந்ததுனால தேய்ச்சினே போயிட்டு தேய்ச்சினே வந்துட்டோம். நானும் பவித்ராவும் அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். பாத்தியா அதெல்லாம் உருண்டு போய்கிட்டு இருக்கேன். இன்னொன்று அது ஒரு பிரச்சனை, பையனை பிடிச்சிட்டு இது பண்ணிடலாம். அதனாலதான் அந்த பிள்ளைய விடுமா, பொண்ணுங்க பிடிக்கிறது தான் பெரிய தலைவலியா. விடுமா, என்னமா சொல்றேன், தப்புன்னு ஏதாவது சொன்னான்னு வச்சு ஒன்று பண்ண முடியாது. டிஃபரெண்ட் இங்கே ஒன்றுண்ணே கரெக்டுப்பா, அப்படி இல்லை இங்கே அது மாதிரிலாம் இல்லைன்ற ஸ்டில் எப்படி சொல்லவும் முடியாதுங்க. கேமராஸ் இருக்குல்ல, இன்னும் எது நீதி எது சரிங்கிறது கிளாஸ் தெரிஞ்சுங்கண்ணே. இருந்தாலும் ஒரு கான்சியஸ் இருக்கும்ல. நான் ஒன்று பண்ணிட்டாலும் அதுக்கு பண்ணி போயிடும். அதான் ஒரு தடவை நான் அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை. விலைக்கு தான் வந்தேன். ஒரு தடவை அந்த பிள்ளைய பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ தான் அப்படி மான்னு விட்டுட்டேன். அப்போ தான் மஞ்சரி ஏன் விட்டுறேன் அப்படின்னுச்சு. ஏன் விடுறேன் அதான் உனக்கு தெரியல ஏன் விட்டேன்னு. டேட்டு போட்ட மாதிரி இருக்குவாரு, ஃபயர் டேட்டு. இது எங்க தேய்ச்சது? இங்க எல்லாம் தெரியல. எவ்வளோ கல்லை வச்சு தேய்ச்சிருப்பான் இன்னைக்கு. அப்படிதான் இருக்கு கல். விசாலே குளிக்கிற கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா சுடுதண்ணியை போட்டு நல்லா குளி. அது ஒரு ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கு. மூஞ்சி முறையில் அவங்க வச்சுட்டாங்களேடா. குளிக்க போறது இல்லப்பா. யாரோங்கிற மாதிரி பேசுற. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல பேச வேண்டாம். நீ பேச யாரோங்கிற மாதிரி பேசுற. மூஞ்சி முகரையெல்லாம் வீங்க வச்சுட்டாங்களே. அவன் என்ன சொன்னா, மூஞ்சி முகரையெல்லாம் வீங்க வச்சுட்டாங்களாடா அப்படின்னா யாரோங்கிற மாதிரி பேசு. எனக்கு இப்போ வரைக்கும் இருக்க ஒரே வருத்தம் அதுதான். அவனை ஒரு 3 வாட்டி முத்து ஓகேவா திரும்பி பதிலுக்கு ஒரு வாட்டி நீந்தாடா என்னைய பிடிச்சிருந்த நாயப்புராடி ஓகேவா கேப்ப. ஒரே நிமிஷம், நீங்களும் அஞ்சிதாவும் 2 பேரும் மாத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டீங்கல்ல. ஒண்ணு அவங்க உங்களை கேட்டாங்க, இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு. அது நான் மேல இருக்கும்போது அஞ்சிதாவை கேட்டேன். இங்க இருந்தோம் நான் வந்து லாக் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கும்போது 2 பேரை பாக்குறேன். ரயானும் அருணும் பார்க்ல லவ்வர்ஸ் உட்காந்து மாதிரி மடி மேல மடி உட்காந்து. ஏன்னா போனது அவன் கல் இல்ல. அருண் கால்ல ஒரே வலி. ரயான் இரு ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவன் இங்கயா டேய் கொஞ்சம் அங்க திரும்பி பாடுறா 2 பேரை, நம்ம மட்டும். ஏய் அவன் எங்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது இங்க நடந்து உனக்கு தெரியுமா, நான் என் கல்லுடா அப்படிங்கிறேன். சௌந்தர்யா 2 கல்ல கையில எடுத்துட்டு அப்படி போட்டு எனக்கு எப்படி இருக்கும். உங்க இருந்து மஞ்சரி கேட்டுச்சா? எனக்கு அது ஒண்ணுதான் கேட்டுது. மஞ்சரி விடாத எடு போ மஞ்சுன்ற இல்ல அது வந்து எடுத்தோன்னே போச்சுடா என்ன உடைச்சிட்டாங்க, என் வீட உடைச்சிட்டாங்கடா, என் கல்ல தூக்கிட்டாங்கடா என்னமோ சொல்லி கதை சொல்லி கதை. ரயான் மனசு மாறிட்டு வந்து எப்படி ஓவராலா லாக் பண்றீங்க, ஓவராலா ஒரு லாக் பண்றீங்க. உங்களுக்கு அதை ரிலீஸ் கீழே வந்துடும். ஒண்ணு இப்படி ஏந்திக்கும் போது லாக் பண்ணும் போது நான் விழுந்து என் மேல முத்துவோ, இல்ல முத்து விழுந்து அவன் மேல நானும். கடைசியா விழுந்தது முத்து மேலயும் நான் போய் விழுறேன். அப்பதான் முத்து விடுறா அப்படின்ன போதுதான் எங்க மூச்சு கீச்சு புடிச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேன், அதுதான் பிடிச்சிருக்காங்கிறப்போ அருண் இன்னொரு அடி வந்து பிடிச்சான். அவனுக்கு காலில் வேற அடிச்சு. நான் சொன்னேன் அருணே வேணாம், ரிஸ்க் எடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஓடி போயிட்டு அப்புறம் வந்து இது பண்ணிட்டேன். இல்லப்பா அவன் நொண்டி வந்து பிடிச்சான்.
எனக்கு தெரியுது ஈஸியா இது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லடா பாத்து விடா அப்படின்னு அப்புறம் அவனுக்கே புரிஞ்சு இதுல என்ன நிக்க முடியல அவனால இப்படி பிடிச்சு இப்படி பொங்கிட்டு இருக்கிறான் அவன். தீபகண்ணா இதுல ஹைலைட் என்ன தெரியும்ல, நாங்க லாஸ்டா அந்த இது ஆடும் போது டிஃபெண்டர் டீம்னு நாங்க இறங்குறோம் உள்ள. யாரு அருண், நான் சொல்றேன் மச்சான் நின்றோம் மச்சான் வி ஷுட் நாட் கிவ் அப்டா அப்படின்னா, சரி வா ஏதோ பண்ணலான்னு போனா இவங்க இது வராங்க. ஒரு சைடு நான் வரேன் இப்படி, இன்னொரு சைடு அருண் நீங்களா டிஃபெண்டருக்கு வரதுக்கு ஒரு அட்லீஸ்ட் நடந்து வரதுக்காச்சும் ஒரு தெம்பு வேணாமா? நான்லாம் போன அடுத்த செகண்ட் கேட்பாங்க எனக்கு நடுவுல ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டுக்காக தான் மேடம். அருண் கிவ் அப் பண்ணக்கூடாதுடா, கிவ் அப் பண்ணக்கூடாது, செத்துருவோம். உள்ள வந்து இப்படிதான் தடுத்தேன். அங்க இருந்து ஒரு கல் எடுக்கும்போது என் கையோட சேர்த்து ஒரு கல்லு பட்டுச்சு. ஓகே சாரி நான் போயிட்டேன், நான் டீசெண்டா போயிட்டேன், நான் போயிட்டேன் அதோட கிளம்பி போய். நடுவுல நீ அங்க என்ன அழுதியாடா? டேய் எனக்கு வெளியில இருந்து பாக்கும்போது மேம் இதெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்டா. நான் நடுவுல நீ எதுவும் தேம்பின மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி முதல்ல கல்ல பாப்போம் அப்புறம் ஆளை பாப்போம். எனக்கு இல்லைங்க அது கரெக்டா தப்புன்னு எனக்கு அது நான் சொல்ல வரல. பட் எனக்கு பாக்க இல்ல எல்லாருமே 6 பேரை லாக். ஓகேவா, யாராலையும் மூவே பண்ண முடியல. நான் மட்டும் தான் பவித்ரா தவறு வந்துட்டு இருக்கேன். ஜாக் உன்னால முடியும் இருடா, அததான் ட்ரை பண்ணலாம். ஜாக் வா ஜாக் வா. அவங்க 2 பேரும் இந்த சவுண்ட் இருக்கால சார் இப்படி புடிச்சிட்டாரு ஒரு கடத்து இப்படின்னா இல்ல நடுவுல நான் இவனை முத்துவ லாக் பண்ணும்போது நாங்க சுத்தும் போது பாக்குறேன், இப்படி சுத்திக்கிட்டே பாக்குறேன். படத்தெல்லாம் கடத்திட்டு போற மாதிரி ரஞ்சித் அண்ணன் சவுண்ட உள்ள வச்சு கூட்டிட்டு நடந்து போயிட்டு என்னடா நடக்குது இங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஜாலியா போயிட்டு ஆளே இல்ல ரப்பர் எடுத்துட்டு இருக்காரு ரஞ்சித் சார் பாதுகாத்துட்டு. ஐயா இது வந்து குழந்தைங்க கடையில ஆளுனா முட்டாய் திருடிட்டு ஓடுங்கல்ல, அது மாதிரி வந்து ஓடி என்னால போறதே போகல. அண்ணன் வந்து இவன் கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ இங்க இல்ல ரஞ்சித் நடுவுல வந்தாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து லாக்கே ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஜாக் முதல்ல ராணு ஒரு ரயானு ஒரு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் என்னையே ரிலீஸ் பண்ற போய் எடுத்து போடு, என்னடா என்ன பண்ணாலும் தப்புன்றீங்க. ரஞ்சித் அண்ணன் வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு தான் கூப்பிட்டான். அவர் வேற அடுத்து என்ன சொல்ல வரானே கேட்கல, வந்து என்ன என் கை பச்ச இங்க இல்லனே அங்கனே அப்படின்னு அவர் விட்டாரு. இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்ல, வெளில போயிட்டு எதை பாக்குறோமோ. இத வந்து 24/7 நான் பார்த்தேன். லூஸ் மாதிரி பேசாத. 24/7 எப்படி? நாங்க பிளான் வரும்போதே அட்டாக்கிங் கிடையாது, நம்ம வெறும் டிஃபெண்டிங். சாவடிச்சிரோம். அட்டாக் ஆரம்பிச்சு முடிக்கல பத்தி கிடையாது, டிஃபெண்டிங் மட்டும் தான். கடைசி அந்த கிவ் அப் அப்போ நடந்தது வந்து நாங்க ஓவராலா கேமை விட்டுற கூடாதுன்னு ஒரு ஏதோ நீங்க உள்ள வந்தீங்கன்னா எங்களால விளையாட முடியாதுடா. இன்னொன்னு என்ன தெரியும், இல்ல எங்களுக்கு முடியலடா, முடியாம நாங்க நிக்கிற மாதிரி. அருண்லாம் உள்ள நான் என் மைண்ட்ல எடுத்தது அன்னைக்கு மஞ்சரி மேம் வந்து கேப்டன்சி அப்போ எப்படியும் எந்த போது நான் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அப்படின்னு ஒண்ணு ஸ்போர்ட்டிவா நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணிட்டீங்களே நிறைய. அப்படிதான் நினைச்சது. ஆனா கடைசியில நாங்க ஏன்டா டிஃபெண்டிங் அடி வாங்கி நம்ம எல்லாம் உட்காந்துக்கோம். எல்லாம் பாரு வீடு கட்டி எப்படி அழகா வச்சுக்காங்க. நம்ம 6 செங்கல் அஞ்சு வந்து லாக்கு போடுறா. சரி நீ கொஞ்ச நேரம் கீழே அப்புறம் 2 பேருமே. நான் இவனுங்க வந்து எப்ப பயந்தேன்னா இவனுங்க விஷயத்துல ரொம்ப நான் அழுதது என்னன்னா கல்லுக்கிட்ட போய் விழுந்தானுங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா உள்ள போது தெரியல அது என்னன்ட்டு. நாங்க போய் தடுக்க போனோம்ல, தடுக்க போனப்போ வந்தப்போ பவித்ரா கல்லோட சேர்ந்து போச்சு. நிஜமா சொல்லிங்க பாரு, கல்லோட போச்சு. எனக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஜாக். நான் தப்பு சொல்றது கிடையாது, கேம் விளையாடும் போது நம்ம பாக்குறோம்ல, எனக்கு பயம் வந்துச்சு. சீரியஸா சொன்னேன், நான் பயந்துட்டேன். அது விட்டு அங்க போய் உட்கார்றேன். இவங்க 2 பேரும் பழைய படத்துல பாம்பு இது காட்டுவாங்க தெரியுமா, பாம்புங்க எங்க இருந்து பேசிக்கிட்டே வர அவங்க மஞ்சரி அப்படின்ற இவங்க நான் என்ன லாக்ல தானே இருக்கேன் சுத்துவேன் நான்ட்டு இவங்க வச்சு சுத்திக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் சுத்துறாங்க 360 மாதிரி. நடுவுல இவனுங்க 2 பேர் போய் உள்ள உழுறானுங்க. என்னால எல்லாம் அதை பார்க்கவே முடியலப்பா. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும். தீபகன் சொன்னதுதான் உனக்கும் ஓகேவாடா? உனக்கு வீக்க இறங்கிச்சு. என்னது ஆமா ஆமா அங்க வந்து குடுக்குறேன். அது உள்ள லாக் பண்ண எடுத்து போட்டு இல்ல இன்னைக்கு யாருமே அடிக்கலையே.
களத்தில் முத்து என்ன ஷாம்பு போடுறீங்கன்னு அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? வெறி ஏறுது எனக்கு. நானும் பவித்ரா உருட்டுக்கிட்டு இருக்கோம். பவித்ராட்ட என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? வெறி ஏறுது எனக்கு. அப்போ வேற அவ ஃபன் பண்ணல. எனக்கு காட் ஆகுது எனக்கு. மூஞ்சில எனக்கு புரிஞ்சிச்சு. அதான் நிப்பாட்டி வாங்க தம் ஃபைட் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். வரமா சரி ஹேண்ட் கிரிக்கெட்டா போடுவோமா? அதுவும் வர மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்குங்க நீங்க பவித்ரா. சும்மா பாவலா காட்டுறீங்க. அத்தாடி நீங்க சத்யா கூட நின்னப்ப கூட அவ்வளவு தெரியல. முடிச்சு இழுத்து தரன்னு கொண்டு போறீங்களேங்க. முத்துக்கிட்ட ஃபுட் ஏற்கனவே எல்லாம் பாதி செத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு நிலைமையில 2 பேர் குளிர்ல நைட் செத்துருவாங்க. அதனால தயவு செஞ்சு மார்கழி மாசம் வந்தா வயசானவங்க எல்லாம் சாவாங்க தெரியுமா? குளிர் தாங்க முடியாம வயசானவெல்லாம் போயிடும் டிக்கெட்லாம்.